நீங்க எங்கேயாவது வாகனத்துல கிளம்பும்போது, திடீர்னு ஆப்போசிட்ல இருக்கவங்க உங்க வண்டிய பார்த்து இடிச்சு நீங்க கீழ விழுந்து ரத்த காயம் ஏற்பட்டுருக்கா? அப்படி இல்லன்னா, நான் கரெக்ட்டான இதுல தானே போயிட்டுருந்தேன். என்ன தேடி வந்து இடிக்கிறாங்க. நீங்க எப்போ வெளிய கிளம்பும்போதும் ஒரு எலுமிச்சை பழம் எடுத்து, கரெக்ட்டா அத 2ஆ துண்டா வெட்டி, அதுல நல்லா சிவப்பு கலர் குங்குமத்த தடவி, நீங்க எடுத்துட்டு போற வண்டிக்கு முன்னாடி, அத இந்த பக்கம் ஒரு 3 சுத்து, இந்த சைடு ஒரு 3 சுத்து சுத்திட்டு, கைய கிராஸ் பண்ணி வச்சு புழிஞ்சிக்கணும். கைய 2ஆ கிராஸ் பண்ணி வச்சு, எலுமிச்சை பழத்த புழிஞ்சிக்கினா ரத்த கலர்ல கீழ ஊத்தும். அந்த எலுமிச்சை சாரோட குங்குமம் சேர்ந்து ரத்த கலர்ல ஊத்தும். அது ஊத்துனத 2 பக்கம் இப்படி விசிறி போட்டுட்டு, கைய கழுவிட்டு நீங்க வண்டிய ஸ்டார்ட் பண்ணி எடுத்துட்டு போனீங்கன்னா, எந்த ஆபத்தும் இல்லாம நீங்க வீடு வந்து சேருவீங்க. அதே மாரி இதே ப்ரொசீஜர நீங்க லாங் ஏதாவது வண்டி எடுக்குறீங்க, கார் எடுக்குறீங்க, பைக் எடுக்குறீங்க, ரொம்ப தூரம் டிராவல் பண்றதுனாலும் இதே வேலைய பண்ணிட்டு போலாம். இல்லங்க நான் வீடு பக்கத்திலேயே தான் போயிட்டு வரேன். என்னால எலுமிச்சை பழம்லாம் எடுத்து கட் பண்ணிட்டு இதெல்லாம் டைம் இல்ல, முடியாதுன்னா, எப்பவுமே வீட்ல அகல் விளக்கு, மண் விளக்கு ஏத்தி 2 விளக்கு சாமிக்கு முன்னாடி ஏத்தி, அதுல நல்லெண்ணெய் தீபம் ஊத்தி 4, 5 கிராம்பு போட்டு, திரி போட்டு ஏத்தி வச்சுட்டு நீங்க போயிட்டு வீட்டுக்கு வர வரைக்கும் அந்த தீபம் எரிஞ்சிட்டே இருக்கும். எந்த ஆபத்தும் இல்லாம நீங்க ஃப்ரீயா போயிட்டு போற வேலையும் சக்சஸா முடிஞ்சு நல்லபடியா வீடு வந்து சேருவீங்க. இது ஒரு எளிய பரிகாரம் தான். ஆனா பலன் அதிகமா இருக்கும். நீங்க என்னோட வீடியோவ இதுதான் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாரி எளிமையான தகவல்கள உங்களுக்கு தெரிஞ்ச 4 பேருக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. நன்றி.